ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். எஸ், கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான கவர்மெண்ட் பஸ் ட்ராவல் வாக் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க கவர்மெண்ட் பஸ் ட்ராவல் பண்ணி. கடைசியாக நம்ம எஸ்சிடிசி பஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் எந்த விதமான கவர்மெண்ட் பஸ் வந்துருக்காதுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயம்பேடுலேருந்து ஒரு சூப்பரான கவர்மெண்ட் பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்னடா கோயம்பேடு வந்திருக்க எல்லா பஸ்ஸும் கிளாம்பாக்கம் வந்துருக்கேன். சில பஸ் இந்த பூந்தமல்லியாக போகிற பஸ்ஸஸ் ஆகட்டும் அண்ட் இந்த பக்கம் விழுப்புரம் போகிற பஸ்ஸஸ் சில பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதே மாதிரி ஈஸியாக போகிற பஸ் எல்லாம். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கவர்மெண்ட் பஸ் தாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸஸ், அதாவது BS3ல் அந்த க்ரீன் கலர் அந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஎன்எஸ்சி பஸ்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பஸ் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு பழைய பஸ் தான் அங்கே சொல்ல போனால், ஏன்னா BS3 பழசு. ஸோ BS3 பஸ்ஸை வந்துட்டு நார்மல் அந்த அல்ட்ரா டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா UD சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஎன்எஸ்சி பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக BS6 பஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா UD பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் மஃப்சல் பஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ரூட் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. திருச்சி, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, பால்கோட். ஸோ இந்த மாதிரி சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறது பின்னாடி இன்றைக்கி பார்த்தீங்களா இந்த பஸ் தாங்க. ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுலேருந்து காஞ்சிபுரம். இந்த பஸ் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையிலேருந்து ஒரு டிஎன்எஸ்சி vlog, அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு எஸ்சிடிசிலேருந்து சேஞ்ச் பண்ண டிஎன்எஸ்சி பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம பஸ்ஸு டிரைவர் என்ன கண்டக்டர் நான் வந்துட்டோம், அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்போம். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் உள்ளே எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரி ரூட்டில் போகுது, டிக்கெட் ஃபேர் என்ன, எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது, எத்தனை மணிக்கு டிபார்ச் ஆகுது, நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் உள்ளே என்ட்ரி அங்கே தாங்க இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு இங்கே ரெடியாக நிற்குங்க. ஸோ காஞ்சிபுரம் பாயிண்ட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ இங்கே தாங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸோ மேலேயும் காஞ்சிபுரம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் காஞ்சிபுரம் போட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம பஸ் எல்லாம் டிபார்ச்சர் ஆகும். ஃபைனலி நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி vlog பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் நான் கேட்டேன். ஸோ டிரைவர் ஆனால் எந்த ஒரு மூஞ்சி காட்டாமல் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ தைரியமாக எடுத்துக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்து வந்துடலாம். ஸோ இது தாங்க BS3ல் வந்து அந்த UD 2x2 சீட்டர் பஸ்ஸுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழையசாக தாங்க இருக்கும், ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு லாங் ரூட்டில் ரன் இந்த பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ரன் இந்த UD பஸ்ஸை தான் இப்போது சென்னை டு காஞ்சிபுரமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய பஸ் தாங்க. ஸோ இதோட மெயின் கண்ட்ரி என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸு இப்போட்டியே ரன் ஆகிட்டு. ஸோ அதுதாங்க இப்போதைக்கு நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் உள்ள லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கே ஸ்டாண்டு மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்டிலுங்க, ஸோ நிற்கிறதுக்கு இங்கே பேலன்ஸ்க்காக ஹேண்டில் வச்சுருக்காங்க. அண்ட் சீட்ஸுங்க, ஸோ சீட்ஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மெரூனு அங்கே லைட் ப்ரௌனு, ஸோ இந்த மாதிரி கலந்தாங்க சீட்ஸோட கலர்ஸ்லாம் இருக்குது. நம்மளும் நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து செகண்ட் ரோடு நான் சீட் உட்காந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா எந்த புக்கிங்லாம் கிடையாதுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஓப்பன் டிக்கெட் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ரோவில் வந்துட்டேன். இப்போது என் சீட்டில் நம்மள்ட்ட ஃபெசிலிட்டிஸ் எடுத்து பார்த்துலாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க, அது என்ன நான் காமிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ இது ஒரு பழைய பஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் பவுச் இல்லைங்க, அதே மாதிரி மேகசின் பவுச் கிடையாது. ஸோ அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்னால் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் லீவரும் இருக்குங்க. ஸோ புஷ்பேக் வச்ச பஸ் தாங்க. இதோட லீவர் இங்கே இருக்குது. புஷ்பேக் எப்படி இருக்குது பார்த்துடலாங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க புஷ்பேக்கு. ஸோ செமி ஸ்லீப்பர்னாலே புஷ்பேக் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஏற்ற மாதிரி தாங்க புஷ்பேக் இருக்குது. இப்போ வாங்க பஸ்ஸு கிளம்ப போகுது. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் ரூட் எப்படி இருக்குது, டிக்கெட் ஃபேர் என்ன, இந்த ரூட் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபின் ரைட்லேயே கவர் பண்ணிட்டு நம்ம காஞ்சிபுரம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சென்னை
சென்னை கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அவைலபிள் ஆகுதுங்க. ஸோ ஏசி பஸ் ஆகட்டும், நார்மல் 3x2 ஆகட்டும், இல்லை 2x2 ஆகட்டும். ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிற பஸ் தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு கேப்பில் ஒன்று டிபார்ச்சர் ஆகிடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டிஎன்எஸ்சிஸும் இருக்குது, எல்லோ கலர் டிஎன்எஸ்சிஸ் இருக்குது, அல்ட்ரா டிலக்ஸ் யூடி 2x2வும் இருக்குது, அண்ட் ஏசி பஸ்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு கிளம்புற பஸ்ஸுங்க. ஸோ லைனாக ஒன்று அப்படியே டிபார்ச்சர் ஆகிட்டே இருக்கும். பஸ்ஸோட இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா மான்சூன் சென்னை சொல்லாங்க. ஸோ 2 நாள் முன்னாடி தாங்க மழை பயங்கரமாக சென்னையில் பெஞ்சுது. ஸோ 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீ மழையே இந்த மாதிரி எதுவுமே தெரியல. பட் கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நல்லா ஃபாகியாக நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குதுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோ செம்ம ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ பேசும்போது கூட இது சரியாக ரெக்கார்ட் ஆகாமல் தெரியல. ஸோ அந்தளவுக்கு காற்று அடிக்குதுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். மேபி போகும்போது மழை பெஞ்சா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. சரி வாங்க நம்ம எல்லாமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறாங்க. இன்னும் நம்ம பஸ் 5 மினிட்ஸ் டிபார்ச்சர் ஆக போகுது சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒன்றா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கலாங்க. வாங்க. பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சியில் தாங்க வரும். எஸ்சிடிஸாக இருந்ததுங்க. ஸோ சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போயிருந்த பஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு காஞ்சிபுரமாக லோக்கல் மஃப்சல் பஸ்ஸாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்துட்டு நார்மல் அந்த எல்லோ பஸ்ஸு ப்ளூ கலர் பஸ் இருக்குங்களா, ஸோ அதோட இதில் ஒரு 10 ரூபா அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் 70 ருபீஸ் ஆகுதுங்க சென்னையிலேருந்து காஞ்சிபுரம்க்கு. பட் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா ஆகுதுங்க. ஸோ ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் தாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இது அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் 2x2 பார்த்தீங்கன்னா சீட் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிக்கெட் ஃபேர். ஏன்னா அதில் 3x2 சீட் இருக்கும், இதில் 2x2 சீட் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ்க்காக இதில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க வாங்குறாங்க. பஸ் டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஸோ சென்னை டு காஞ்சிபுரம் 80 ரூபா வாங்குறாங்க இந்த 2x2 பஸ்ஸில். அவங்களுக்கு டைம் பாஸ்க்கு சூப்பராக ஜாலியாக விளாண்டு போகிறாங்க 2 பேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன இன்ட்ரப்ஷனுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா கியூபோ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியும் அண்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் சேர்ந்து பில்ட் பண்ண ஒரு ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்போட மெயின் மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓலா இருக்கும், உபர் இருக்கும், ரேப்பிடோ இருக்குங்க. பட் ஷேர் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான ஆப் வந்தது இல்லைங்க. ஸோ ஷேர் ஆட்டோ அழகாக கரெக்டாக எங்கெங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது ஏது இருக்குதுன்னு செக் பண்ணுறது தான் இந்த கியூபோ ஆப்பு. ஸோ இந்த கியூபோ ஆப்போடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வேலூர்னு நினைக்கிறேன், வேலூரான பஸ்
சித்தூர்.
ஃபைனலி நம்ம காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ மொத்தம் ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் ஆகுதுங்க. ஸோ 2 மணிக்கு டிபார்ச்சர் ஆன பஸ் கோயம்பேடுலேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா 3:55 வாக்கில் வந்து ரீச் ஆனவங்க. ஸோ அதாவது 1 ஹவர் 55 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர் ஆகுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ணி காஞ்சிபுரம் வரைக்கும் ரூட் எப்படி இருந்தது, டிக்கெட் ஃபேர் என்ன, அண்ட் பஸ்ஸு பற்றி சொல்லணும்னா பஸ்ஸு பார்க்க தாங்க பழசு மாதிரி இது. ஆனால் நல்லாவே சூப்பராகவே ரெண்டாவதுங்க. ஸோ பிக்கப்பும் நல்லா பக்காவாக இருக்குது. மேக்ஸிமம் 70 வரைக்கும் இந்த பஸ்ஸு போகுதுங்க. ஸோ எல்லா எஸ்ஐடிசி பார்த்திங்கன்னா 70 வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா எஸ்ஐடிசிலேருந்து மாறினால இந்த பஸ்ஸும் 70 வரைக்கும் போகுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு மெயின் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐடிசி பஸ்ஸும் இப்போ டிஎன்எஸ்சியாக ரன் பண்ணுறதுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியலங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா சிலவங்க இந்த பஸ்ஸில் ஏற்றி யோசிச்சாங்க. ஏன்னா எஸ்ஐடிசி பஸ்ஸு ஸோ டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கும்னு வச்சாங்க. பட் நார்மல் அந்த 3x2 பஸ்ஸோட இதில் ஒரு 10 ரூபா தாங்க அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா அதில் 3x2 இல்லை 2x2 பார்த்திங்கன்னா 10 ரூபா அதிகமாக வைக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபேர் வாங்கலைங்க. டிஎன்எஸ்சிசியில் என்ன ஃபேர் வாங்கணும் அதே தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதுவே நீங்கள் ஏசி பஸ்ஸில் போகணும்னு வச்சுன்னா 95 ருபீஸ் ஆகுங்க சென்னையிலேருந்து காஞ்சிபுரம்க்கு. ஸோ ஏசி பஸ்ஸும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 3x2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூருக்குள்ளே போயிட்டு போகிற பஸ்ஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த பஸ் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்னால பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இருக்க மாட்டாது. ஸோ சென்னை கோயம்பேடுலேயே பார்த்தீங்கன்னா கண்டக்டர் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு கண்டக்டர் இறங்கிடுவார். ஸோ டிரைவர் மட்டும் தான் பஸ்ஸை ஓட்டிட்டு காஞ்சிபுரம் போயிடுவார். அகைன் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை கிளம்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்டக்டர் இருப்பார். ஸோ அவர் டிக்கெட் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்தை அனுப்பிச்சி விட்ருவார் பஸ்ஸு சென்னை வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் டிஎன்எஸ்சிசி விலாக் அண்ட் எஸ்சிடிசிலேருந்து டிஎன்எஸ்சியாக மாறின ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ட்ராவல் பஸ் விலாக். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ்ஸில் ட்ரை பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து ஒரே ஒரு டிஎன்எஸ்சியாக ட்ரை பண்ணியிருப்போம். அது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ரன் ஆகிருந்த ஏசி சீட்ரு பஸ்ஸு. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு நான் ஏசி சீட்ரு பஸ்ஸு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.